ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பென்னாகரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரான திரு ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருவதால் அதற்கான கட்சியின் அமைப்பு விதி 30 படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை ஏன் நீக்கக்கூடாது என்பது குறித்து ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அறிவிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது திரு ஜி.கே. மணி அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அன்புமணி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், பாமக அடுத்தடுத்து ஒரு அதிரடி முடிவுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில திரு ஜி.கே. மணி அவர்களுடைய நீக்கம் பற்றி என்ன சொல்கிறாங்க கட்சி தலைமையிலிருந்து? நிலவரத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம். பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. கட்சி தலைமை யார் என்பதில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இரு தரப்புக்கும் இடையேயான பல்வேறு அறிக்கை மோதல்கள், பல்வேறு பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்று கட்சியில் மிகுந்த பரபரப்பு காணப்படுகிறது. ஜி.கே. மணி பாமகவில் திரு ராமதாஸ் அணியில் இருக்கிறார். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் அண்மை காலமாக அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்தார். கட்சி தலைமை அவர் கிடையாது என்று தெரிவித்து டெல்லியில் சென்று தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்தார். சென்னையில் அண்மையில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து கட்சி தலைமையை கடுமையாக விதிமுறைக்கு மாறாக விமர்சனம் செய்ததாக கூறி ஜி.கே. மணிக்கு அன்புமணி தரப்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸ் என்பது கடந்த 18ஆம் தேதி அனுப்பியிருந்தது. கட்சி தலைமையை எவ்வாறு விமர்சிக்கலாம் என்பது குறித்து அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும், ஒரு வாரத்திற்குள்ளாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு கடந்த 18ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. ஒரு வாரம் ஆகியும் கூட அவர் ஜி.கே. மணி தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் வராத நிலையில் நேற்று இது தொடர்பாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சென்னையில் கூடி விவாதித்தது என்றும் அதன் அடிப்படையில் ஜி.கே. மணியை கட்சியில் இருந்து நீக்கலாம் என்று கட்சி தலைவர் அன்புமணிக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் தற்போது பாமக தலைமை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறது. அந்த பரிந்துரை குழுவின் அந்த ஏற்று ஜி.கே. மணியை கட்சியினுடைய உறுப்பினர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்படுவதாக கட்சி தலைமை தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாமகவில் இருந்து உறுப்பினர் அந்த நிலையில் இருந்து ஜி.கே. மணி நீக்கம் செய்யப்படுகிறார். இன்று முதல் அவர் நீக்கம் செய்யப்படுகிறார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக அன்புமணி தரப்பில் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் அது தங்களை கட்டுப்படுத்தாது, அது செல்லாது என்று ராமதாஸ் தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தற்போது ஜி.கே. மணி கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மீண்டும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.